வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்லின் வந்து ஜெஃப்ரியோட கேம் பிளான் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி வந்து புட்டு வைக்கிறாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஜெஃப்ரியை பற்றி சொல்கிறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜெஃப்ரியை பற்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஆரம்பிக்கிறாங்க. ரயான்கிட்ட ஜெஃப்ரியை பற்றி ஃபுல்லாக வந்து சொல்கிறாங்க. அவனோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த விஷயம் வந்து நல்லதாக போயிருக்கா இல்லை கெட்டதாக போயிருக்கா அப்படின்ற ஒரு ரியலைசேஷனே இல்லாமல் அவர் டக்குன்னு ஒரு ஷிஃப்ட் எடுக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோவா கேங் பற்றி ஒரு இஷ்யூ வந்தப்ப அவன் வந்து எதையும் டிஸ்கஸும் பண்ணல, இல்லை அதுக்கு அதனால் என்ன ஆக போகுது இல்லை என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு எந்தவித ஒரு எக்ஸ்பிளனேஷனும் யார்ட்டையும் வந்து கேட்காம டக்குன்னு வெளியே போனான்ல, அவன் வேற ஒரு ஷிஃப்ட் எடுக்கிறான். ஸோ அதுதான் வந்து அவனோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் கேம் பிளானை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் அவன் ஒரு டீம் கூட இல்லாமல் மற்ற எல்லா டீம் கூடயும், ஐ மீன் ஒருத்தர் கூட மட்டும் க்ளோஸாக இல்லாமல் எல்லார் கூடயும் வந்து க்ளோஸாக இருக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. நாமினேஷன்லேயே வந்து அவன் வராமல் போகிறதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். அண்ட் தென் மெஜாரிட்டி அப்படின்னு வர்றப்ப அவனுக்கு சில விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னா அதுவும் ஒரு காரணம் அப்படின்றத வந்து ஜாக்லின் கரெக்டாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிஃப்ட் எடுக்கிறான் அப்படின்னா அவன் வந்து அவனோட கேம் பிளான்காக தான் அதை எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து ரயான்ட்ட வந்து சொல்லுவாங்க. ரயான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக சொல்கிறப்ப லைக் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தார். பட் கிளியர் கட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி வந்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஜெஃப்ரி வந்து என் கூட இருந்தான், அப்போ என் கூட நல்ல பாண்டிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீ வந்ததுக்கப்புறம் நீ எனக்கு க்ளோஸ் ஆன, அவன் வந்து டக்குனு ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போனான். அன்ஷிதா கூட அன்ஷிதா பவித்ரா அவங்க கூட வந்து ஒரு ஜெல்லாக இருந்தான். ஸோ இந்த மாதிரி அவனோட கேம் பிளான் வந்து மொத்தமாக எல்லாரையும் வந்து கவர் பண்ணி நாமினேஷனில் இருந்து வரக்கூடாது, அண்ட் தென் ஒரு சேஃப்லேயே விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் அவனோட கேம் பிளானாக இருக்குது. அதுக்கப்புறம் இவன் டச்லேயே இல்லாத ஒரு 2 பேர்னா நான் முத்துக்குமரன் அண்ட் தென் மஞ்சரியை மட்டும் சொல்வேன். ஸோ அவங்க கிட்ட மட்டும் மிங்கிள் ஆகலை அப்படின்றத வந்து ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுவும் ட்ரூ தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜாக்லின் சொன்னதை பற்றி அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.